வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் தங்கமே, வாழ்க்கையை வெறுக்க உனக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வாழ்வதற்கு ஒரு காரணம் மட்டும் இருந்தால் போதும். அது முருகன் அருளால் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே. நடந்து கொண்டிருப்பது யாவும் இறைவன் செயல். இனி நடக்கப் போவதும் அவன் அருளால்தான். ஏன் இந்த மனக்கலக்கம்? எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்வோம் என்ற நம்பிக்கையுடன் என் அப்பன் காட்டும் வழியிலே செல்வேன் என்று உறுதியாய் கூறு. நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். தேவையில்லாமல் நடந்தவர்களையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன் மனதில் உள்ள பாரங்களை இன்றே இப்பொழுதே என் கண் முன்னால் இறக்கி வைத்து விடு. நீ நிம்மதியாய் இரு. இதுவரை நீ சந்தித்த துரோகங்களையும் பிரிவுகளையும், நீ அனுபவித்த வார்த்தைகளையும் கண்ணீர்களையும் நான் மாற்றி தருகிறேன். எந்த நிலையும் இங்கு நிரந்தரம் இல்லாத போது இந்த நிலையை கண்டு வருந்தாதே. இதுவும் கடந்தே போகும். நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும். காரணம் இல்லாமல் நான் வழியை தரமாட்டேன். வழியை தந்தாலும் வழி காட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல் வலி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு. காலம் கடந்து சென்றாலும், மனம் உடைந்து நின்றாலும், கனவுகள் கரைந்து விட்டாலும், உறவுகள் உதறிச் சென்றாலும் நீ உனக்காக இருக்க வேண்டும். உன் லட்சிய கனவை துரத்தி அடைய வேண்டும். வலி என்று ஒதுங்கி விடாதே. அதுதான் உன்னை வலிமையாக்கும். தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. அதுவே உன்னை வெற்றியாளனாக்கும். உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன். நீ துவண்டும் போது நேரத்தில் யாரும் துணை இல்லை என்று வருந்தாதே. உனக்கு எப்பொழுதும் நான் துணையாகவே இருப்பேன். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ சந்தோஷமாக இரு. உன் விதி இப்படிதான் என சொல்லுவர்களுக்கு முன் சத்தமிட்டு சொல். என்னுடன் இருப்பது என் அப்பன் முருகன் என்று. விதியையும் மாற்றுவேன். உன்னை புகழின் உச்சத்துக்கும் கொண்டு வருவேன். கலங்காதிரு, நான் இருக்கிறேன். எப்பொழுதும் ஓம் சரவண பவ என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன். யாமிருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.